ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கூட்டுக்குருவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறீங்கனாக்கா, கூட்டுக்குருவி செஞ்ச நண்டு கிரேவி தாங்க பார்க்குறீங்க. என்னடா திடீர்னு ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இப்போ திடீர்னு வந்து நண்டு கிரேவி போடுறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பர்சனல் இதனால் நான் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். ஸோ இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பொட்டு நண்டு சொல்லுவாங்கங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் நைட்டு தான் போய் பட்டினப்பாக்கத்துலேருந்து இந்த நண்டு வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி 2 பீசஸாக போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து குயிக்காக நண்டு கிரேவி செய்கிறது எப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். குயிக்காக செய்கிறோமே, டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணிடாதீங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பார்க்குறீங்கன்னா நான் இதில் என்னென்ன போட்டுட்ருக்கேன்னா, மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சும்மா ஒரு பீஸ் போட்டால் போதும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, அது நமக்கு தேவையான அளவு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக புதினா கம்மியாக இருக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்குவேன், காரத்துக்காக காரத்தூள், அதான் மிளகாத்தூளும் சேர்த்துக்குவாங்க. ஸோ காரத்துக்கு நான் இதில் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா பேஸ்ட்டு அப்படி கையில் வச்ச பேஸ்ட் இருக்கலாம், அந்த மாதிரி கண்டென்ட்டில் இருக்கணும். அப்புறம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக லேட் நைட்டில் தான் மேக்ஸிமம் நான்வெஜ் சமைக்கிறேங்க. ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கணுன்னா எப்படியும் எனக்கு மணி 9 o'clock மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் நான் எப்பயுமே நான்வெஜ்க்கு மட்டுமே நல்லெண்ணெய் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னாக்கா நான்வெஜ் ஆல்ரெடி ஹெவி ஃபுட்டு. அதில் வந்து நம்ம நார்மலாக இந்த ரூபினியோ இல்லை கோல்டு வின்னரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நெஞ்ச கரைக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளால் வந்து நம்ம நல்லா தூங்க முடியாது, இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயும் நான்வெஜ்க்கு நல்லெண்ணெய் ஊற்றி நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கணும். ப்ரௌனிஷாக ஆகணும்னு சொல்கிறேனே எதுக்குன்னு தெரியுமா? இல்லாட்டி அது வந்து நம்ம சாப்பிடும்போது தனியாக நம்ம வாயில் வந்து அந்த ஆனியன் வரும். ஸோ இப்படி நீங்கள் நல்ல ப்ரௌனிஷாக ஆக்குனீங்கன்னா அது அப்படியே ஸ்மாஷ் ஆயிரும் நமக்கு அந்த மசாலாவோடையே. ஸோ அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம அரைச்சோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. இது வதக்கிறது தாங்க ரொம்ப மெயின். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு புதினா கொத்தமல்லியோட ரா ஸ்மெல் நமக்கு இருக்கும். ஸோ இது கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்றது எப்போ தெரியும்னா, அந்த ரா ஸ்மெல் மாதிரி நமக்கு ஒரு கறி ஸ்மெல் வரும். ஓகேவா? ஒரு கிரேவி ஸ்மெல் நமக்கு வரும். ஸோ நம்ம அந்த மசாலா போட்டுட்டு அதிலே நம்ம என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். ஏன்னா நான் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுவே போதும்னா நீங்கள் மிளகாத்தூள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து அதை 50-50 ஆக்கி தான் நான் காரமாக சேர்த்துப்பேன். சரிங்களா? அதை போட்டவுடனே நல்லா அதை சுற்றி விடணும். அது சுற்றி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது வந்து அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. ஆக்சுவலாக வந்து நான் வந்து புளிப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா 80% தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 20% த ட்ராப் ஆஃப் லெமனோட ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா நான் பிரியாணிலேயே லெமன் போட்டு சாப்பிட்ற கேரக்டர். அப்படி இருக்கும்போது லெமன் டேஸ்ட் இல்லைன்னா என்னால் சாப்பிட முடியாது. நீங்கள் லெமன் கம்மியாக சாப்பிடுவீங்க, இந்த புளிப்பு தன்மை கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் லெமனே யூஸ் பண்ணாதீங்க. தக்காளியோட புளிப்பு சுவையே இன்னாஃப் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், தக்காளியோட பீசஸே தெரியாது. இப்போ தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, நான் இப்படி கிளறும் போது தெரியுதுல. நெக்ஸ்ட் அப்படியே வீடியோ போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி ஃபுல்லு அப்படியே பீசஸாக தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்பூனை அந்த கரண்டியால் நல்லா அழுத்தி அதை ஸ்மாஷ் பண்ண வைக்கணும். அந்த கிரேவியோடையே தக்காளி நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் நண்டு போட்டுட்டு நல்லா பெரட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நண்டு போட்டு அப்படியே மேலே கீழே செஞ்சுட்டு உடனே தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருவாங்க அடுப்பில். அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. நண்டு போட்டுட்டு அதை நல்லா அந்த மசாலாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா பெரட்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நண்டு குக் ஆகிறதுக்காக இல்லை, அந்த மசாலா ஃபுல்லாக நண்டு வந்து சக் பண்ணுறதுக்காக. அந்த உள்ளே இருக்க மீட்டு கொஞ்சமாக அதில் மீன் கறி மாதிரி இருக்கும்ல, அது ஃபுல்லாக அந்த கிரேவி டேஸ்ட் வரணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கவுச்சை இருக்குன்னு சொல்லுவாங்க, நண்டு கவுச்சை. அது இல்லாமல் இருக்கும். நீங்கள் நண்டு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. அதோட ஷேப் மட்டும் தான் நண்டு, ஆனால் அந்த டேஸ்ட் வேறு ரகமாக இருக்குங்க. ஓகேவா? அதனால் எப்பயுமே சரி
ஃபியூ மினிட்ஸ் அதை போட்டு ஒரு 4-5 தடவை அந்த மசாலாவில் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. திரும்ப ஓப்பன் பண்ணி திருப்பி விடுங்க. ஓகேங்களா? இது எப்படி வெந்துருச்சு, நண்டு ஓடோடு இருக்கே எப்படி வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக நண்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் அப்படியே ரெட்டிஷாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக நான் லெமன் ட்ராப்ஸ் போட்டேன், அப்படி தாங்க நான் லெமன் போட்டு தான் சாப்பிடுவேன். ஓகேவா? இப்போ நம்ம நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த நண்டு கிரேவியை இட்லி கூட யூஸ் பண்ணலாம், தோசை கூட யூஸ் பண்ணலாம், ஏன் ரைஸ் கூடயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டு, ஈஸி அண்ட் ஸ்பெஷல் குக் மாதிரி இருக்குங்க நண்டு. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு சீ ஃபுட் சாப்பிட்ற ஆட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.